ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போகிறேன். ட்ரிக்னாமெட்ரி இஸ் யூஸ்டு ஃபார் த ஃபைண்டிங் த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் வேரியஸ் ஆப்ஜெக்ட் வித்தவுட் ஆக்சுவலி மெஷரிங். இப்போது நம்ம இங்கேருந்து நம்ம ஒரு டவரை பார்க்குறோம், டவரோட டாப்பை பார்க்குறோம் அப்படின்னா அந்த டாப்பு நம்ம எங்கே எவ்வளோ தூரத்துலேருந்து டவர்லேருந்து நிற்கிறோம், நெக்ஸ்ட்டு எவ்வளோ ஆங்கிளில் நம்ம அந்த டவரோட டாப்பை பார்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், ஹைட் ஆஃப் த டவர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? அது மாதிரி தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த ஹைட் ஆஃப் த டவர், மவுண்டெயின், பில்டிங் ஆஃப் அ ட்ரீ, டிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஷிப் ஃப்ரம் லைட் ஹவுஸ், இந்த மாதிரி இருக்க மெஷர்மெண்ட்ஸை நம்ம ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங்கே என்னென்னு சொல்லலாம், ஹைட்ஸ், டிஸ்டன்ஸ். ஹைட் அண்டு டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸு, இந்த பாட்டமில் இருந்து டாப்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரியா? அதை தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே ட்ரிக்னாமெட்ரியில் எந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கற்றுக்க போகிறோம். சரியா? இப்போ நார்மலாக நம்ம ஒரு பிளேஸில் நின்றுட்டுருக்கோம். இதுதான் நம்மன்னு எடுத்துக்கோ. நம்மளோட ஐ லெவல் இங்கே இருக்குது. ஐ லெவலில் இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஹரிசாண்டல் லைனில் பார்க்கும்போது அந்த லைனை ஹரிசாண்டல் லைன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு ஹரிசாண்டல் லெவலில் பார்க்குறோம் அப்படின்னா அதை ஹரிசாண்டல் லைன்னு சொல்கிறோம். சப்போஸ் ஐ லெவலில் இருந்து மேலேயோ ஆர் கீழேயோ, மேலே இருக்க ஆப்ஜெக்டையோ கீழே இருக்க ஆப்ஜெக்டையோ நம்ம பார்க்கும்போது அதுக்கு செப்பரேட் நேம் இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற லைன் ஹரிசாண்டல் லைனாக சொல்லுவோம். அப்வேர்டு பார்க்குறோம் அப்படின்னா அந்த லைன் ஆஃப் சைட், நம்ம எங்கே எதை பார்க்குறோமோ அதை லைன் ஆஃப் சைட்டுன்னு சொல்லுவோம். இங்கே கீழே பார்க்குறோம் அப்படின்னா இதுவும் லைன் ஆஃப் சைட்டுன்னு சொல்லுவோம். இந்த எந்த பொருளை பார்க்குறோமோ அதை லைன் ஆஃப் சைட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிள் பிட்வீன் லைன் ஆஃப் சைட் அண்ட் த ஹரிசாண்டல் லைன் இருக்கிறத நம்ம டிஃப்ரெண்ட் நேமில் சொல்லுவோம். அப்வேர்டை பார்த்தோம் அப்படின்னா இதோட நேம் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஒரு ஆப்ஜெக்ட்டு நம்ம கீழே பார்க்குறோம், டவுன்வர்ட் டைரெக்ஷனில் பார்க்குறோம். ஐயோட டவுன்வர்ட், நார்மல் ஹரிசாண்டல் லைனில் இல்லாமல் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னு சொல்லுவோம். சரியா? இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். லைன் ஆஃப் சைட்னா என்னென்னு தெரியும். நம்ம கண்ணை எந்த பொருளை பார்க்குதோ அதுக்கு அந்த பொருளுக்கும் நம்ம கண்ணுக்கும் இருக்க லைனை நம்ம லைன் ஆஃப் சைட்டுன்னு சொல்லுவோம். அந்த லைன் ஆஃப் சைட் அண்ட் நம்ம நார்மலாக இருக்குது இந்த லைனோட ஹரிசாண்டல் லெவல். ஹரிசாண்டல் லைன் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஐ லெவல் ஹரிசாண்டல் லைனாக இருக்குது. அந்த லைனை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஹரிசாண்டல் லைன்னு சொல்லுவேன். இப்போ இங்கேருந்து நம்ம மரத்தோட டாப்பை பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஐ லெவல் அண்ட் டாப் ஆஃப் த ட்ரீ, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற லைனை லைன் ஆஃப் சைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எங்கேருந்து எந்த பொருளை பார்க்குறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு தியோடலைட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் யூஸ்டு இன் மெசரிங் த ஆங்கிள் பிட்வீன் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் த ஐ ஆஃப் த அப்சர்வர். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஐ இங்கே இருக்குது. இட் இஸ் ஆப்ஜெக்ட், இது நம்மளோட ஐ லெவல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே லைன் இருக்குது. நார்மலாக நம்ம ஐ லெவலில் ஹரிசாண்டல் லைனில் நம்மளோட ஐ லெவல் ஃப்ளோருக்கு ஹரிசாண்டலாக இருக்க மாதிரி பேரலாக இருக்க மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த டூ லைன்ஸுக்கு பிட்வீன் இருக்க ஆங்கிள் தீட்டான்னு கன்சிடர் பண்ணுவோம். அந்த தீட்டா வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன, தியோடலைட். சரியா? ஸோ இதிலிருந்து நம்ம ஆங்கிள் தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன, இப்போ நார்மலாக ஒரு பாயிண்டில் நம்ம நின்று பார்த்துட்ருக்கோம். நம்ம ஐ லெவலில் இருந்து அப்வேர்டில் இருக்க மேலே இருக்க ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம். அப்போ ஃபார்ம் ஆகிற ஆங்கிளை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். சரியா? த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் த ஆங்கிள் ஃபார்ம்டு பை லைன் ஆஃப் சைட் வித் த ஹரிசாண்டல் when the point being viewed above the horizontal level. ஹரிசாண்டல் லெவலில் இருந்து above ஹரிசாண்டல் லைனில் இருந்து above இருக்க ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்கும்போது ஃபார்ம் ஆகிற லைனை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஃபார்ம் ஆகிற ஆங்கிளை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அதுவே கீழே இருக்க பொருளை பார்க்குறோம், மேலேருந்து கீழே ஒரு டாப் ஆஃப் த பில்டிங்கில் இருந்து கீழே இருக்க ஃப்ளோரில் இருக்க ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அங்கே என்னவாகுது, ஹரிசாண்டல் லைன் ஆஃப் சைட்டுக்கு பிட்வீனில் இருக்க ஆங்கிளை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். நம்ம ஐ லெவலில் இருந்து பிலோ நம்ம பார்க்கும்போது அந்த லைன்
அங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிளே என்னென்னு சொல்லுவோம், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு கிளைனோமீட்டர். கிளைனோமீட்டர் அப்படின்றது ஆங்கிள் நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் தான். இப்போ ஒரு ஐ லெவல் இருக்குது, ஹரிசாண்டல் லைன் இருக்குது. இப்போ இதில் இருந்து நம்ம எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனா டிப்ரெஷன் எப்படி மெஷர் பண்ணுறோம், எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம், கிளைனோமீட்டர். சரியா? நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு ஆப்ஜெக்டில் இதுதான் ஒரு பில்டிங்னு எடுத்துக்கோங்க. இந்த பில்டிங்கில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறீங்க. அப்போ நம்மளுக்கு ஆங்கிள் என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, பீட்டா. சரியா? நெக்ஸ்ட்டு அதுவே என்ன செய்ய போகிறோம், செகண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது ஆங்கிள் என்ன ஃபார்ம் ஆச்சு, ஆல்ஃபான் பீட்டான் ஃபார்ம் ஆச்சு. அதுவே செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதே சேம் ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அந்த ஆங்கிளை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பில்டிங் இருக்குது, பில்டிங்கோட ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து பார்க்கும்போது ஆங்கிள் எப்படி இருக்குது, ஹரிசாண்டல் லைன் இருக்குது, ஃப்ளோரோட ஹரிசாண்டல் லைன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம், அந்த ஆப்ஜெக்ட் ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் பீட்டா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருந்து பார்க்குறோம், சேம் ஆப்ஜெக்டே பார்க்குறோம், ஆங்கிள் இங்கே ஃபார்ம் ஆகுது. அந்த ஆங்கிள் என்னவா கன்சிடர் பண்ணுறோம், ஆல்ஃபா. இப்போது H1 அண்ட் H2, இது H1, இது ஃபுல்லாகவே நீங்கள் H1 எடுத்துக்கலாம். லாங்கஸ்ட் ஹைட்டு நம்ம H1 அண்ட் இந்த வேல்யூவை H2வாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இருக்கும், ஹைட்டு வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும்போது, ஹைட் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆங்கிள் வேல்யூவும் அதிகமாக இருக்கும். ஹைட் வேல்யூ கம்மியாக இருக்கும்போது, லோயஸ்ட் வேல்யூவாக இருக்கும்போது ஆங்கிள் இஸ் ஆல்சோ லோயஸ்ட் வேல்யூ. சரியா? அதுதான் இந்த கண்டிஷன். அதே மாதிரியே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு இப்படி நடந்துகிட்ருக்கோம், இங்கே ஒரு டவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டவர் ஆஃப் த டாப், இங்கே ஒரு பேர்டு உட்காந்துட்ருக்கிறதா கன்சிடர் பண்ணுறேன். நீ இது இந்த லைனில் இந்த ஃப்ளோரில் நீ நடந்து போயிட்டுருக்க, இந்த பிளேஸ்லேருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மூவ் ஆகிற 1 மீட்டர் மூவ் ஆகினதுக்கப்புறம் இந்த பிளேஸில் இருந்து அதே சேம் பேர்டை நம்ம பார்க்குறோம், அப்போ ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த 2 லைனுக்கு பிட்வீனில் இருக்க ஆங்கிள், இந்த 2 லைனுக்கு பிட்வீனில் இருக்க ஆங்கிள் ஸ்மாலஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறீங்க, இந்த 2 லைன்ஸுக்கு பிட்வீனில் இருக்க ஆங்கிள்ஸ் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு பார்த்ததுமே ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, D1 அண்ட் D2 இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வெர்டிக்கல் லைனில் இருக்க லென்த் அதிகமாக இருக்கும்போது ஆங்கிள் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம டாப்லேருந்து ஹைட்லேருந்து மெஷர் பண்ணோம், இங்கே வெர்டிக்கல் லைன்லேருந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நார்மலாகவே ஒரு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், இந்த 2 லைன்ஸுக்கு பிட்வீனில் இருக்க ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட்டாகவும், நெக்ஸ்ட்டு இந்த 2 லைன்ஸுக்கு பிட்வீனில் இருக்க ஆங்கிள் ஹையஸ்ட்டாகவும் இருக்கிறது உங்களுக்கே ஃபீல் ஆகும். அதே மாதிரியே தான் ஏசி லைன் அண்ட் ஏபி லைன் கன்சிடர் பண்ணும்போது ஆல்ஃபா வேல்யூவும், ஏடி அண்ட் ஏடி அண்ட் பிடி இந்த 2 லைன்ஸு பிட்வீனில் இருக்க ஆங்கிளுக்கும் உங்களுக்கு கம்பேரிசன் தெரியணும். சரியா? நெக்ஸ்ட்டு ஒரு லைட் ஹவுஸ் மேலே நின்றுட்டு, டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ் மேலே நின்றுட்டு என்ன செய்ய போகிறாங்க, ஒரு ஷிப்பையும் மேலே படர்ந்துட்டுருக்க ஏரோப்ளேனும் பார்க்க போகிறாங்க. சரியா? அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஐ லெவல் ஹரிசாண்டல் லைனை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நம்ம ஐ லெவலுக்கு அபோவ் த ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குறோம் அப்படின்னா இங்கே ஃபார்ம் ஆகிற எக்ஸ்ன்ற டிகிரி, எக்ஸ் ஆங்கிளை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அதே மாதிரி நம்மளோட ஐ லெவலுக்கு பிலோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிளை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒன் ஆஃப் த ஆங்கிள் தீட்டா நம்ம கன்சிடர் பண்ணோன்னா இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்க சைடை ஆப்போசிட் சைடு, தீட்டா நீ எங்கே மென்ஷன் பண்ணுறியோ அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்க சைடு ஆப்போசிட் சைடு. நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்க சைடு நம்ம என்னென்னு சொல்லலாம், ஹைப்போட்டனஸ். ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் ஒரே ஒரு சைடு தான் இருக்குது, அந்த சைடு என்னென்னு சொல்லலாம் அட்ஜசன்ட் சைடு.
இது நீங்கள் ஆல்ரெடி படித்ததே தான். இப்போது கிவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் என்ன சைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். இப்போ ஹைட் ஆஃப் த பில்டிங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், ஹரிசாண்டல் லைன், அந்த ஹரிசாண்டல் லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்க லைனை, இதுதான் ஹரிசாண்டல் லைன், இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்க லைனை நம்ம ஹைட்டாக கன்சிடர் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லலாம், நார்மலாக ஹரிசாண்டல் லைனில் எனி 2 பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ணி அந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுவோம். ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். சரியா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.18 இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் பிஏசி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளில் டயக்ராம் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளில் நம்ம என்ன மெஷர் பண்ண போகிறோம், தீட்டாவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தீட்டா ஏ ஆங்கிள் தீட்டாவாக இருக்குது. இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு, தட் இஸ் ஆப்போசிட் சைடு என்னென்னு சொல்லலாம் 4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு அதுக்கு எப்போவுமே ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு ஹைப்போட்டனஸ். இந்த வேல்யூ இங்கே கிவன் கொடுக்கல. ஸோ இந்த வேல்யூ 5 சென்டிமீட்டர் என்னதாக கன்சிடர் பண்ணலாம், அட்ஜசன்ட் சைடாக கன்சிடர் பண்ணலாம். அட்ஜசன்ட் சைடு ஈக்குவல் டு 5. இப்போ நம்மளுக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த 2 வேல்யூஸையும் நம்ம கனெக்ட் பண்ணுற ஃபார்முலாம் ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருக்கோம். ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, நீங்கள் ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸ் பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுற ரேஷியோவை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதனால் tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுன்ற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆப்போசிட் சைடோட வேல்யூ 4, அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ 5. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 0. something ஆன்சர் கிடைக்கும். இந்த 0. something யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கே செகண்ட் டயக்ராம்லேயும் நம்ம தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கேயும் ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்ம tan ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிவிட்டு தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் டயக்ராமில் இருந்து நம்ம tan தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 4/5 அப்படின்ற வேல்யூக்கு டெசிமலில் 0.8ன்னு கிடச்சிருக்கு. நம்ம லாஸ்ட் இயர் உங்களோட 9th புக்கை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி அப்படின்ற டாப்பிக்கில் டேபிள்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. காஸ் டேபிள், சைன் டேபிள் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளில் நம்ம போய் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, தீட்டாவோட வேல்யூ 38.7 டிகிரி. நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூவை நம்ம 0.8ன்றது நம்மளோட அந்த டேபிளர் காலமில் 0.8011 அப்படின்ற காலமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஓரியண்டாக இருக்க ஆங்கிள் 38.7 டிகிரின்னு இருக்கும். அதே மாதிரியே செகண்ட் சம்க்கு நம்ம பார்க்கும்போது இங்கேயும் என்ன கிடச்சிருக்கு, 8/3 அப்படின்ற வேல்யூக்கு என்ன கிடச்சிருக்கு, 2.66. இது நம்ம டேபிளர் காலமில் பார்க்கும்போது 2.6604 அப்படின்ற வேல்யூக்கு நேராக இருக்க ஆங்கிள் 69.4. இந்த ஆங்கிளை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் 0.6 இருக்குது. ஃபஸ்ட்டு சம்க்கு 0.8 அப்படின்னா இப்போ அப்ராக்சிமேட் வேல்யூவை நம்ம எங்கே கன்சிடர் பண்ண போகிறோம், இந்த லைன் பாருங்கள். இதில் 0.012ன்னு இருக்குது. அதுக்கு ஓரியண்டாக இருக்க ஆங்கிள் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 38 டிகிரி. இதுக்கு இந்த காலம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 38.7 டிகிரின்ட்டு. அதே மாதிரி தான் செகண்ட் சம்முக்கும் இங்கே என்ன இருக்குது, 2.6604ன்னு இருக்குது. ஸோ அதை நம்ம டேபிளர் காலம் பார்க்கும்போது 2.66 அப்ராக்சிமேட் வேல்யூவை நம்ம செக் பண்ண போகிறோம். 2.66 அப்ராக்சிமேட்டாக இந்த லைனில் கிடைக்கும். ஸோ 69 டிகிரிக்கு நேராக இருக்குது.
நெக்ஸ்ட்டு அதுக்கு ஓரியண்ட்டாக இருக்க வெர்டிக்கல் லைனில் இருக்க வேல்யூ நம்ம பார்த்துக்க போகிறோம். நீங்கள் இந்த சம் போடும்போது உங்களோட 9th புக்கு டேர்ம் புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கை ட்ரிக்னாமெட்ரி பேஜ் எடுத்து வச்சுட்டு செக் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் 6.19. A tower stands vertically on the ground. டவர் இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் வெர்டிக்கலாக ஒரு டவர் இருக்குது. From a point on the ground which is 48 meter away from the foot of the tower. இங்கிருந்து ஒரு 48 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபுட் ஆஃப் த டவரில் இருந்து 48 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் இருந்து டவரோட டாப்பை பார்க்குறோம். சரியா? டவரோட ஃபுட்டில் இருந்து 48 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுற அந்த பாயிண்டில் இருந்து டாப் ஆஃப் த டவர் பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. ஸோ இங்கே நம்ம 30 டிகிரி ஃபார்ம் பண்ணிட்டோம். 30 டிகிரி அண்ட் 48 மீட்டர்னு ஒரு 2 டிஸ்டன்ஸ் இருக்குது. 30 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு இந்த சைடு நம்ம என்னென்னு சொல்லலாம், 48 மீட்டர்ன்ற இருக்க சைடை நம்ம என்னென்னு சொல்லலாம், அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லலாம். என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். இந்த ஹைட்டு டவரோட ஹைட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆப்போசிட் சைட் அண்ட் அட்ஜசன்ட் சைடு இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு tan தீட்டான்ற ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். இந்த கிவன் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தட் இஸ் கன்சிடர் as h. அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 48 மீட்டர். நெக்ஸ்ட்டு tan தீட்டா ஆங்கிள் வேல்யூ 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி tan 30 டிகிரி tan 60 டிகிரின்னு ஆங்கிள் வேல்யூ படிச்சிருக்கோம். அந்த வேல்யூவை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் ஒரு டவர் இருக்குது. அந்த டவரோட ஃபுட்டில் இருந்து 48 மீட்டரில் கிரவுண்டில் ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோம். அந்த பாயிண்டில் இருந்து டவரோட டாப்பை பார்க்குறோம். பார்க்கும்போது ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. ஸோ இந்த 30 டிகிரியை நம்ம தீட்டாவாக கன்சிடர் பண்ணிடுறேன். இந்த 48 மீட்டர் அப்படின்றது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணும்போது தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடாக எடுத்துக்குவோம். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு ஹைப்போட்டனஸாக எடுத்துக்குவோம். ரிமைனிங் இருக்க வேல்யூவை அட்ஜசன்ட் சைடு வேல்யூவை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைடோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ tan தீட்டா. ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த டயக்ராமில் நீங்கள் வெறுமனே டவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ரைட் ஆங்கிள் 3 வெர்டிசஸோட வேல்யூவும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஏபிசி எடுத்துக்கலாம், ஆர் பிக்யூஆர் எடுத்துக்கலாம். ஸோ எனி ஆல்ஃபபெட் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். என்ன ஆல்ஃபபெட் எடுத்துக்கிறோமோ அந்த ஆல்ஃபபெட்டு அந்த லைனை நீங்கள் என்னவா கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிடணும். பிக்யூவை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஹைட் ஆஃப் த டவரை கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிக்யூவை ஹெச்சாக கன்சிடர் பண்ணிவிட்டு கியூஆர்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டவர் அண்ட் த பாயிண்ட். கியூஆர் இந்த கியூஆர்ன்றது டவருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ இதிலேருந்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பிஆர்கியூ ஈக்குவல் டு 30 டிகிரின்னு கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்போசிட் சைடு இங்கே என்ன இருக்குது, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ நீங்கள் ஃபார்முலா எழுதும்போது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு ஈக்குவல் டு பிக்யூ பை கியூஆர்னு எடுத்துக்கோ. இதில் கிவன் டயக்ராமில் தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி, பிக்யூவை என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஹைட் ஹெச்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். கியூஆர் அட்ஜசன்ட் சைடு, அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கு 48. இப்போ நம்ம tan 30 டிகிரிக்கு 1/√3 ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஹைட் கிடச்சிருது. ஹைட் எப்படி மெஷர் பண்ணோம், இப்போது ஹைட்டோட ஹெச் மட்டும் வேரியபிள் மட்டும் ஒரு சைடு எடுத்துகிட்டு ரிமைனிங் வேல்யூ ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 48 டிவைடட் பை √3 கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், 48 16 3s are 48ன்னு சொல்லலாம். இந்த 3யை நம்ம என்னென்னு சொல்லலாம், 16 இன்ட்டு √3 இன்ட்டு √3 டிவைடட் பை √3 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ √3 அண்ட் √3 கேன்சல் ஆகும்போது ரிமைனிங் என்ன வேல்யூ கிடச்சிருது, 16 √3ன்ற ஆன்சர் கிடச்சிருது. ஸோ 48 நம்ம ஃபேக்டர்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது 16 3s are 48ன்னு சொல்லலாம். அந்த 3ன்ற வேல்யூவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், √3 √3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம்.
இங்கே டினாமினேட்டரில் இருக்க √3 வேல்யூ, டினாமினேட்டரில் இருக்க √3 வேல்யூ, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் இருக்க ஒன் ஆஃப் த √3 வேல்யூ கேன்சல் ஆகிடுது. சரியா? ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 60 √3 மீட்டர். நெக்ஸ்ட்டு 6.20. A kite is flying at a height of 75 meter. இப்போது இந்த ஹரிசாண்டல் லைனாக இருக்குது. இங்கேருந்து கிரவுண்டில் இருந்து 75 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கைட் பறந்துட்டுருக்கு. சரியா? above the ground. The string attached to the kite is டைரெக்டாக நம்ம பட்டை விட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் வெர்டிக்கலாக நம்ம ஒரு 90 டிகிரியில் பறக்க விட மாட்டோம். ஒரு பாயிண்டில் நின்றுட்டுருப்பேன். ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனாக தான் அது பறந்துட்டுருக்கும். ஒரு சைடாக தான் பறந்துட்டுருக்கும். சம் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் அது பறந்துட்டுருக்கும் இல்லையா? ஸோ ஒரு கிரவுண்ட் லெவல்லேருந்து 75 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம இந்த பாயிண்டில் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? பட்டம் விட போகிறோம் அப்படின்னு நீ கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ஸ்ட்ரிங். சரியா? அந்த பட்டை விடுற கயிறு. அந்த கயிறு இங்கே தான் பட்டை இருக்குது. இங்கேருந்து டிஸ்டன்ஸ் 75 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. த இன்க்ளைனேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வித் த கிரவுண்ட். ஸோ கிரவுண்டோட இந்த ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணியிருக்க ஆங்கிள் 60 டிகிரி. ஸோ நம்மளுக்கு எப்போயுமே பட்டம் மேலே நோக்கி தான் பறக்கும். ஸோ நம்ம ஐ லெவல்லேருந்து மேலே தான் பார்க்க போகிறோம். above the ஐ லெவலாக தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடுன்றதுனால 75 என்னவா கன்சிடர் பண்ண போகிறோம்? ஆப்போசிட் சைடோட வேல்யூவாக கன்சிடர் பண்ண போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அஸ்யூமிங் தட் தேர் இஸ் நோ ஸ்லாக் ஆஃப் இந்த ஸ்ட்ரிங். எதுவுமே இந்த மாதிரி கட்டாயெல்லாம் வராது இல்லையா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் பறக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் ஏபி வந்து ஹைட் ஆஃப் த கைட் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் கன்சிடர் பண்ணியாச்சு. இதில் ஆப்போசிட் சைடு வேல்யூ இருக்குது. இந்த ஆப்போசிட் சைடு வேல்யூ இருக்குது. என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், எவ்வளோ நூல் விட்டு பறக்க விட்டுருக்கோம் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த வேல்யூவை ஏசியாக கன்சிடர் பண்ண போகிறேன். இதில் ஏசி வேல்யூ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இது என்ன சைடு? ஹைப்போட்டனஸ். இது என்ன சைடு? ஆப்போசிட் சைடு. ஏபிசி என்ன சைடு? அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு வேல்யூ கிவன் இருக்குது. ஹைப்போட்டனஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் சைடு அண்ட் ஹைப்போட்டனஸ் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா சைன் ரேஷியோ, சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா யூஸ் பண்ணி நம்ம லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? சைன் தீட்டா வேல்யூ, சைன் 60 டிகிரியோட வேல்யூ √3/2. நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2 ஆப்போசிட் சைடு போகும். 2 ஆப்போசிட் சைடு போகும்போது 150/√3 ஆகுது. இந்த ஏசி இங்கே வந்தாச்சு, √3 இங்கே வந்தாச்சு. சரியா? நம்ம ஏசி மட்டும் எடுத்துகிட்டு ரிமைனிங் 2 வேல்யூஸையும் 75 × 2/√3 கன்வெர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 75 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 15 3s are. இதே சேம் கான்செப்ட் தான். 3 என்னன்னு சொல்லலாம்? √3 × √3. ஸோ சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 50√3 கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ 150/√3 இருக்குது. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? 50 × 3ன்னு சொல்லலாம். √3. இந்த 3யை √3 × √3ன்னு சொல்லுவோம். ஸோ ஒன் ஆஃப் த √3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் வேல்யூ 50√3. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் நோட்டில் போட்டிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 21. 2 ships are sailing in the sea on either side of the lighthouse. ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. இந்த சைடில் ஒரு ஷிப் இருக்குது, இந்த சைடில் another ஷிப் இருக்குது. The angle of elevation of the top of the lighthouse from the ship are 30 degree and 45 degree. இங்கே லைட் ஹவுஸோட டாப்பை ஒரு ஷிப்பில் இருந்து பார்க்குறாங்க. அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னவா இருக்குது? 35 டிகிரி. அனதர் 30 டிகிரி. அனதர் ஷிப்பில் இருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி. ஸோ இதை கனெக்ட் பண்ணுற ரெண்டுமே இதில் இருக்குது, சீல இருக்கிறதுனால இது எப்படி ஹரிசாண்டல் லைனாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு டயக்ராம் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ என்ன இருக்குது? லைட் ஹவுஸாக கன்சிடர் பண்ண போகிறீங்க. ஆப்போசிட் சைடில்
2 ஷிப்ஸ் இருக்குது. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃபார்ம் ஆகுது. ஒன்று 30 டிகிரி, அனதர் ஆங்கிள் 45 டிகிரி. லைட் ஹவுஸோட ஹைட்டு 200 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஹைட்டு 200 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 ஷிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ கன்சிடர் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். It is opposite side, it is adjacent side. Next, consider the right angle triangle. Another triangle, and the side is opposite side, it is adjacent side. So root 2 right angle triangle லையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், adjacent side ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஏசி மெஷர்மெண்ட்டும் ஏடி மெஷர்மெண்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த 2 வேல்யூஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2 ஷிப்ஸோட எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்ற வேல்யூவை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? ஸோ என்ன செய்ய போகிறோம், ஆப்போசிட் சைட் அண்ட் அட்ஜசன்ட் சைடு யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ tan θ. ஸோ இந்த சென்டென்ஸில் உங்களோட நோட்டில் எழுதியிருக்கணும். இதுக்கு 1 பாயிண்ட், டயக்ராமுக்கு 2 மார்க், டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ணால் 2 மார்க். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எழுதி ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுறீங்க இல்லையா, இது வரைக்கும் உங்களுக்கு 1 மார்க். ரிமைனிங் சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டதுக்கு 2 மார்க். டோட்டலி இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம். ஸோ ஒவ்வொரு வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பிஏசி கன்சிடர் பண்ணும்போது ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடு வேல்யூ யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஏசியோட வேல்யூ 200√3 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஏடி கன்சிடர் பண்ணும்போது ஏடியோட வேல்யூ 200 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சிடி டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏவா கன்சிடர் பண்ணுறேன், இது சிடியாக இருக்குது. ஏசியோட வேல்யூ ஏடியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த 2 வேல்யூஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, √3 + 1 கிடைக்குது. 200 காமனாக இருக்குது, அவுட் சைடு எடுத்துகிறோம். அப்படி இருக்கும்போது √3 and 1 காமனாக ஆட் பண்ணணும். √3யோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு தெரியும், 200 × 1.732 + 1. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், 1 + 1 2, ஸோ 2.73ன்னு எடுத்துக்கிறோம். இந்த 2 வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 546.4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு ஷிப்பும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 546.4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ கிவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் கொடுத்துருந்தாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் லைட் ஹவுஸோட ஹைட், இந்த வேல்யூ யூஸ் பண்ணி 2 ஷிப்ஸும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஸ்டினை 2 or 3 டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுட்டு சம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.22. From a point on the ground, the angles of elevation of the bottom and top of the tower fixed at the top of a 30 meter high building are 45 degree and 60 degree. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஒரு கொஸ்டினை திரும்பவும் ரீட் பண்ணுங்கள். ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், ஒரு பாயிண்ட் கிரவுண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டு பார்க்குறோம், பாயிண்டில் நிற்கிறோம். அந்த பாயிண்டில் இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டாப் ஆஃப் த பில்டிங், angle of elevation of the bottom and top of the tower fixed at the top of a 30 meter high building or 45 degree. இங்கே என்னென்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும். ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாட்டம் அண்ட் டாப் ஆஃப் த டவர் ஃபிக்ஸ்டு அட் த டாப் ஆஃப் 30 மீட்டர் ஹை பில்டிங், 30 மீட்டர் ஹைட்டு பில்டிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு 60 டிகிரி எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. டவரோட ஹைட்டு கேட்டிருக்காங்க. கொஷினே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கேன்னு யோசிக்க வேணாம். ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு டவர் இருக்குது. எப்போவுமே நீங்கள் திங்க் பண்ணணும், பில்டிங் பெருசாக இருக்குமா இல்லை டவர் பெருசாக இருக்குமான்னு யோசிக்கணும். அது இல்லை அப்படின்னா இங்கே இருக்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் கொடுத்துருக்கிறது 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அது பாட்டம் ஆஃப் எ டவர். நெக்ஸ்ட்டு அண்ட் டு த ஃபிக்ஸ்ட் டாப் ஆஃப் த பில்டிங். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கா? இப்போ டயக்ராம் பாருங்கள்.
டயக்ராமில் என்ன கொடுத்துருக்கு, ஒரு பில்டிங்கில் டவர் இருக்குது. அந்த பில்டிங்கோட டாப் ஆஃப் த பில்டிங்கோட ஹைட்டு 30 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், பாட்டம் ஆஃப் த டவரோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ ஃபார்ம் ஆகுது, 45 டிகிரி. நெக்ஸ்ட்டு அது டாப் ஆஃப் த டவர் எங்கே இருக்குது, 60 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. ஸோ இப்போ திரும்ப கொஷின் ரீட் பண்ணு. திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு பில்டிங் மேலே டவர் இருக்குது. அந்த டவர் 30 டிகிரி, ஒரு பாயிண்ட்டை நம்ம கிரவுண்ட் லெவலில் இருந்து நம்ம பாயிண்ட் பார்க்கும்போது 30 டிகிரி, 45 டிகிரி அண்ட் 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃபார்ம் பண்ணுது. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஹைட் ஆஃப் த டவர் கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துட்டாங்க, ஹைட் ஆஃப் த பில்டிங் கொடுத்துட்டாங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஹைட் ஆஃப் த டவர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ ஹெச்ன்னு கன்சிடர் பண்ணோன்னா இந்த ஃபுல் டிஸ்டன்ஸை நம்ம 30 + ஹெச்ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் கன்சிடர் பண்ணும்போது பிபிசி ஒரு ட்ரையாங்கிள், another ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இப்போ பார்க்கும்போது 45 டிகிரி அண்ட் 60 டிகிரியாக இருக்குது. இந்த ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஃபுல் டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணி ஹெச்சோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லலாம், 30 + ஹெச். ஸோ இங்கே ஆங்கிள் 45 டிகிரியாக இருக்குது, இங்கே இது ஆப்போசிட் சைடாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஃபஸ்ட்டு அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ கிடைக்கும். அட்ஜசன்ட் சைடு டூ ட்ரையாங்கிளுக்குமே காமன் பேஸாக இருக்கிறதுனால இந்த ஆங்கிள் யூஸ் பண்ணி அனதர் மெஷர்மெண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த சம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். திரும்பவும் பாரு, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த அட்ஜசன்ட் சைடு அனதர் ட்ரையாங்கிளுக்கும் அட்ஜசன்ட் சைடாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த அட்ஜசன்ட் சைடு டூ அட்ஜசன்ட் சைடும் சேமாக இருக்கிறதுனால அட்ஜசன்ட் சைடு அண்ட் ஆப்போசிட் சைடு கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா tan θ, அந்த ஃபார்முலாலேருந்து நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம், ஏசி டவர் ஹைட் ஆஃப் த டவர், ஏபி ஹைட் ஆஃப் த பில்டிங். ஸோ ஏசி ஹெச்னு எடுத்துக்கிறோம். ஏபி வேல்யூ கிவன் இருக்குது 30 மீட்டர். இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும், பிசியோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும், தட் இஸ் 30 + ஹெச். பிசியோட வேல்யூ 30 + ஹெச். ஃபஸ்ட்டு கன்சிடர் த ட்ரையாங்கிள் சிபிபி. அதில் ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு 30 + ஹெச்/பிபின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சம் போடும்போது ஆங்கிள் 45 டிகிரி யூஸ் பண்ணிவிட்டு பிபியோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பிபி வேல்யூ. ஃபஸ்ட்டு கன்சிடர் த ட்ரையாங்கிள் ஏபிபி கன்சிடர் பண்ணிவிட்டு பிபியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, செகண்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். செகண்ட் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணி tan 60 டிகிரி யூஸ் பண்ணி அனதர் மெஷர்மெண்ட் ஹெச் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வேணாலும் போடலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 45 டிகிரி வேல்யூ யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணுறது தான் ஈஸி. ஸோ 45 டிகிரி சால்வ் பண்ணும்போது பிபியோட வேல்யூ 30 டிகிரின்னு டைரெக்டாக கிடச்சிருது. அந்த வேல்யூவை நம்ம டயக்ராமில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, கன்சிடர் த ட்ரையாங்கிள் ஏபிபி. இதிலேருந்து அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ட்ரையாங்கிள் ஏசிபிபி. இதில் அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இங்கே 30 + ஹெச்சாக இருக்கும். ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு வேல்யூ tan θ. tan θ வேல்யூ 60 டிகிரி. இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலும் ஓகே, இல்லை ஸ்டெப்ஸ் கிவன் கொஷின் பிடிஎஃப்பில் இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலும் ஓகே. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.23. Next example 6.23. A TV tower stands vertically on a bank of a canal. The tower is watched from a point on the other bank directly opposite to it. The angle of elevation of the top of the tower is 58 degree. From
another point 20 meter away from this point on the line joining this point to the foot of the tower. The angle of elevation of the tower is 30 degree. Find the height of the tower and width of the canal. ஒரு கெனல்னா என்ன, ஒரு கால்வாய் மாதிரி இருக்குது, இதை தான் நம்ம சொல்கிறோம். இந்த பிளேஸை தான் நம்ம கெனல்னு சொல்கிறோம், இங்கேருந்து இந்த போர்ஷனு. சரியா? இதில் ஒரு பாயிண்ட்லேருந்து டவர் இருக்குது. ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம சீன்ற பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டாப் ஆஃப் த டவர் பார்க்கும்போது 50-80 டிகிரி, அனதர் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது 30 டிகிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், ஹைட் ஆஃப் த டவர் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு என்ன லென்த் ஆஃப் த கனல், இந்த எவ்வளோ லென்த்தில் இருக்குது, இங்கே இந்த பாயிண்ட்டு ஆப்போசிட் சைடில் இருக்க பாயிண்ட்லேருந்து பாட்டம் ஆஃப் த டவர் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ தான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன ரேஷியோ, tan ஃபார்முலா, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. நெக்ஸ்ட்டு செகண்ட் டயக்ராம்லேயும் tan தீட்டா ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். சேம் கான்செப்டே தான். ஃபஸ்ட்டு டயக்ராமில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி செகண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? இந்த டெசிமலில் இருக்குது. இந்த டெசிமல் நீங்கள் போடும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக போடணும். வேல்யூ ஏபி 11.24 இங்கே இருக்குது. இது டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். இந்த மல்டிப்ளிகேஷனில் ரஃப் காலம்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கே இருக்க சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள், 20/1.7791. இதையும் நீங்கள் காலம் போட்டு 2000 போட்டு சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, ரூட் வேல்யூவாகவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? புக்கில் இருக்க மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேணால் இதை சிம்பிளாக சால்வ் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வேல்யூவை நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. எது ரூட் வேல்யூவோடையே நம்ம இந்த சம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரியா? ஸ்கூலில் ரெகுலர் கிளாஸில் இதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? Next example 6.25. Two trees are standing on flat ground. Two trees இருக்கு. The angle of elevation of the top of both trees, இங்கே ஒரு பாயிண்ட்ல இருந்து ரெண்டு ட்ரீயோட டாப் பார்க்கும்போது angle of elevation 40 டிகிரி, ரெண்டுமே 40 டிகிரி 40 டிகிரியில் இருக்குது. If the horizontal distance between x point and the smaller tree is 8 meter. ஸ்மாலர் ட்ரீக்கும் எக்ஸ்ன்ற பாயிண்ட்டுக்கும் இருக்க ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு 8 மீட்டர். நெக்ஸ்ட்டு டாப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த டாப் ஆஃப் த டூ ட்ரீஸ், டிஸ்டன்ஸ் ஆஃப் த டாப் ஆஃப் டூ ட்ரீஸ், இந்த டிஸ்டன்ஸ் டாப் ஆஃப் த டூ ட்ரீஸ் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கு, 20 மீட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் எக்ஸ் அண்ட் த டாப் ஆஃப் த ஸ்மாலர் ட்ரீ அண்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ட்ரீஸ். இதை நீங்கள் டயக்ராம் நீட்டாக ட்ரா பண்ணியிருக்கணும். ஒரு ஸ்மாலர் ட்ரீ பிக்கர் ட்ரீ இருக்குது, இந்த மாதிரி டயக்ராம் போடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஆப்போசிட் சைடு சென்டரில் அந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு லாங்கர் ட்ரீ, ஸ்மாலர் ட்ரீ, இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் இருக்குது, ஸ்மாலர் ட்ரீ, லாங்கர் ட்ரீ, இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரியா? இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அனதர் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மாலர் ட்ரீயோட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கன்சிடர் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பிக்கஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அட்ஜசன்ட் சைடு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கிவன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ என்ன செஞ்சிடலாம், ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணும்போது அட்ஜசன்ட் சைடு நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாட்டம் அண்டு பாயிண்ட் அண்ட் டாப் ஆஃப் த ட்ரீயாக இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளில் இந்த வேல்யூவும் கிவன் இருக்குது. நம்ம ஸ்மாலர் ட்ரீயோட லென்த் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 8 மீட்டர்னு தெரியும். ஸோ இந்த அட்ஜசன்ட் வேல்யூ நம்மளால் ஆப்போசிட் சைடோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.
ஸோ ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ இருக்குது. ரேஷியோ யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆப்போசிட் சைடோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். டயக்ராம் நீட்டாக போடணும். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 8/0.760 இங்கே டைரெக்டாகவே cos 40 டிகிரியோட வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டேபிளர் காலம் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயும் செகண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 trees வேல்யூ 15.32 கிடச்சிருக்கு. சரியா? ஸோ ஆனால் கொஸ்டினை 2 or 3 times ரீட் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், டயக்ராம் போடணும், டயக்ராம் போட்டுட்டு சம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.